முத்துவை பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க அருணுக்கு சீதா சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருணை 4-5 ரவுடிங்க அடித்து தாக்குனதை பார்த்ததும் முத்துவோ வேக வேகமாக வந்து அருணை காப்பாற்ற, ஆனால் ஒரு நன்றி கூட சொல்லாமல் அருண் அங்கேருந்து நேராக வீட்டுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த அருணை இங்கே சீதா பார்த்ததும் பதட்டத்தோட, என்னங்க என்னாச்சு, இப்படி தலையில் அடிபட்டிருக்கு, யாருங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட சீதா கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம் சீதா, பிரச்சனை தான். ஏன், என்னாச்சு? சீதா, நான் சொல்ல போகிறத நீ தெளிவாக கேளு. நான் எப்பவும் போல் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது எதிரில் ஒரு 4 பேர் வண்டியில் வந்தானுங்க. என் மேலே தான் இடிச்சானுங்க. சரின்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் முத்து தான் அங்கே வந்தார். என்னது, மாமா வந்தாரா? நீங்கள் மாமா கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாமா உங்களை இந்த அளவுக்கு அடிபடுற அளவுக்கு விட்டு இருக்க மாட்டாரு. சீதா, எனக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு காரணமே உங்கள் மாமா தான். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் சீதா, நீயே யோசிச்சு பாரு. என்ன 4-5 பேர் அடிக்கும்போது கரெக்டாக அந்த சரியான நேரத்தில் உங்கள் மாமா எப்படி அங்கே வர முடியும்? இங்கே பாரு சீதா, என்ன பழி வாங்கிறதுக்காக தான் உன் மாமா இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரு. 4-5 பேரை முன்னாடியே என்னை அடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னை காப்பாற்றுற மாதிரி இங்கே ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக அங்கே வந்து சீன் போட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு அருண் சொன்னதை கேட்டதும் இங்கே சீதாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. இல்லைங்க, மாமா அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீதா முத்து மேலே நம்பிக்கை வச்சு சொல்ல, உடனே அருணோட அம்மாவோ, என்ன சீதா, நீயே யோசிச்சு பாரு. எங்கேயோ அருண் ஒரு ஓரமாக வந்துக்கிட்டு இருந்திருக்கான். 4-5 பசங்க யாரோ இவங்கிட்ட வம்புக்கு இழுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் வேற யாரும் வராமல் திடீர்னு எப்படி உங்கள் மாமா முத்து வர முடியும்? எனக்கு என்னமோ அருண் சொல்கிறது தான் சரின்னு படுது. எல்லாமே திட்டம் போட்டு தான் உன் மாமா முத்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு சீதா, இதை இப்படியே விட்டுடாத. முதல்ல நீ உங்கள் முத்து மாமாவை அடக்க பாரு. உன் அக்கா கிட்ட எடுத்து பேசு. இனிமே இந்த மாதிரி பழி வாங்குற எண்ணத்தெல்லாம் வச்சுக்க வேண்டான்னு சொல்லு அப்படின்னு அருணோட அம்மா பேச, இங்கே 2 பேரும் பேசி சீதாவோட மனசை மாற்றிடுறாங்க. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் இங்கே ரூமுக்கு வந்து சீதா ரொம்ப கோவத்தோட மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, சொல்லு சீதா. அக்கா, நான் உன்னை பார்க்கணும். என்ன, நான் வேணா வீட்டுக்கு வரட்டுமா? இல்லைக்கா, நீ வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், நேராக அம்மாவோட வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, மீனாவோ சீதா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா சந்திராவோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்த மீனாவை எங்கள் சந்திரா பார்த்துட்டு, என்னடி திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? அம்மா, சீதா வந்தாளா? சீதா தான் என்னை வர சொல்லியிருந்தா. இல்லையே, அப்படி எதுவும் வரலையே. சரிம்மா, இரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் சீதா வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்த சீதா ரொம்ப கோவத்தோடு இருக்கிறத பார்த்ததும் உடனே இங்கே மீனாவோ, என்ன சீதா, முகமெல்லாம் ஒரே கோவமாக இருக்க மாதிரி தெரியுது, ஏதாவது பிரச்சனையா? அருண் ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? எதுவாக இருந்தாலும் சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, அக்கா, என் புருஷன் அருணால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைக்கா, எல்லா பிரச்சனையும் மாமாவால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட சீதா சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த சந்திராவோ, ஏய், என்னடி சொல்கிற? உன் மாமா முத்துவனாலையா? ஏய், மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர்டி. அவர் என்னடி பண்ணாரு? என்ன, மாப்பிள்ளைக்கும் அவருக்கும் மறுபடியும் ஏதாவது பழைய மாதிரி பிரச்சனையா என்ன? அம்மா, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் என் புருஷன் ஒன்றும் மாமா கிட்ட பிரச்சனைக்கு போகலை. மாமாவை தான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்ல, உடனே மீனா இருந்துக்கிட்டு, சீதா, என்ன சீதா சொல்கிற? என் புருஷன் ஏதோ அவர் கார் ஓட்டிக்கிட்டு அவரோட தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ என்னமோ ஏதேதோ வந்ததும் வராதுமா பேசிக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்லு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, அக்கா, அவர் பாட்டுக்குன்னு வண்டியில் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரம் 4-5 பேர் ரவுடிங்கில் செட் பண்ணி என் புருஷனை அடிக்க வச்சிருக்காரு மாமா. இதெல்லாம் தேவையாக்கா? அடிக்கிற மாதிரி அடிக்க வச்சுட்டு அந்த நேரத்தில் வந்து மாமா எங்கேருந்தோ திடீர்னு வந்து காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிருக்காரு. ஏக்கா, மாமா எதுக்காகக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? முன்னாடி தான் இவரை பிடிக்காம இருந்தது, சரின்னு இப்போ அவர் என்ன நல்லா தானக்கா பார்த்துக்கிறாரு. அந்த கோவத்தை விட்டுட்டு, பழி வாங்குற எண்ணத்தை விட்டுட்டு அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு எல்லாரும் ஒன்றா இருக்கலாமேக்கா. எதுக்காகக்கா மாமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? இன்னொரு தடவை மாமா இந்த மாதிரி பண்ணார்னா அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேங்க்கா, உங்ககிட்டயும் சரி மாமா கிட்டேயும் சரி அப்படின்னு சீதா சொல்ல, சீதா, நீ ஏதோ கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்க,
என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம நீ அருண் சொன்னாருங்கிறதுக்காக மாமாவை தப்பா பேசாத. மாமாவை பத்தி உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இரு ஒரு நிமிஷம், அவருக்கே நான் ஃபோன் பண்றேன், ஸ்பீக்கர்ல போடுறேன், என்ன நடந்ததுன்னு தெளிவா பேசு அப்படின்னு சொல்லிட்டு மீனா இங்க முத்துவுக்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறாங்க. என்னங்க எங்க இருக்கீங்க? ஆ சொல்லு மீனா, சவாரிக்காக கஸ்டமர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். என்னங்க இன்னைக்கு நீங்கள் சீதாவோட ஹஸ்பண்ட் அருணை பார்த்தீங்களா? ஆமாம் மீனா, வீட்டுக்கு வந்து சொல்லலான்னு பார்த்தேன். ஏன் என்னாச்சு? இல்லைங்க, இங்கே சீதா வந்திருக்கா. ஏதோ நீங்கள் தான் அந்த அடியாளுங்களை வச்சு அவரை அடிக்க வச்சதாவும் திடீர்னு நீங்களே வந்து காப்பாற்றுற மாதிரி நடிச்சதாவும் அவர் சீதா கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால தான் இவளும் புரியாமல் வந்து இங்கே கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொன்ன எல்லாத்தையும் ஒன்று விடாமல் மீனா அங்கே முத்துக்கிட்ட சொல்ல முத்துவுக்கோ ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன மீனா, என்னையும் நீ சந்தேகப்பட்டுட்டியா? இங்க பாரு சீதா, நான் யதார்த்தமாக தான் அந்த வழியாக போனேன். அந்த நேரமாக பார்த்து உன் புருஷனை 4-5 பேர் அடித்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் யதார்த்தமாக தான் போனேன். தேவையில்லாமல் என் மேலே சந்தேகப்படாத சீதா. நீ சந்தேகப்படுறத நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு முத்து சொல்ல உடனே சந்திராவோ, இங்கே பாரு சீதா, மாப்பிள்ளையை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் இப்படிப்பட்ட பழி வாங்குற குணம் கொண்டவரே கிடையாது. நீ தேவையில்லாமல் மாப்பிள்ளையே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காத. அதுவும் உன் புருஷன் சொன்னாருன்னு அவரை நீ சந்தேகப்படுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சந்திரா சொல்ல, முத்து சொன்னதையும் சந்திரா சொன்னதையும் கேட்டுக்கிட்டு இங்கே சீதாவோ மனசு மாறுறாங்க. சாரி மாமா, ஏதோ தெரியாமல் ஏதோ கோபத்தில் வந்து உங்களை இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இருக்கட்டும் சீதா, முன்னாடி எனக்கு உனக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கோபம் இருந்தது. ஆனால் இப்போ அவர் உன்னோட புருஷன் ஆயிட்டாரு. இப்போ நான் கோபப்பட்டு என்ன ஆக போகுது? அதனால தான் நானும் பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன். ஆமாம் சீதா, மாமா சொல்கிறது சரிதான். மாமா எந்த அளவுக்கு மாறி பேசுவாருன்னு நானே நினச்சி பார்க்கல. மாமாவை நீ சந்தேகப்படாத, நீ போய் உன் புருஷனுக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, சரிக்கா மாமா, சாரி மாமா, நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சொன்ன சீதா நேரா வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் அருணும் இங்கே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, ஆமாண்டா மச்சான், என்ன 4-5 பேர் அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அந்த நேரமா அந்த முத்து வந்தான். எப்படியோ நான் சீதா கிட்ட முத்துவை பற்றி தப்பாக பேசி வச்சிருக்கேன். எப்படி எப்படி அவன் மட்டும் அவங்களோட குடும்பத்தில் நல்ல மாப்பிள்ளன்னு பேர் எடுத்துருவான், நான் மட்டும் சீங்கிற மாதிரி பேர் எடுக்கணுமா? அப்படியெல்லாம் என்னால் முடியாதுடா. அதனால தான் அவனை கோத்து விட்டுட்டேன். கண்டிப்பாக சீதா அவனை தப்பாக தான் நினச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்க ரூமுக்கிட்ட வந்த சீதாவோ அருண் ஃபோனில் பேசுகிற எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுடுறாங்க. ஒட்டு கேட்டுட்டு நேராக ரூமுக்குள்ளே வந்த சீதாவை பார்த்ததும் அருணும், வா சீதா, என்ன உன் மாமாவை கேட்டியா? கேட்டேங்க, என் மாமா கிட்டேயும் கேட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட என் மாமாவை பழி வாங்கறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு பேசுனீங்களே, அதையும் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்ல, என்ன சொல்கிற சீதா? அப்படியெல்லாம் இல்லையே, நான் வேலை வேலை விஷயமா தானே பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமாம்மா, வேலை விஷயமா பேசிக்கிட்டு இருந்தீங்க. ச்சே, நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? என் மாமா அடியால வச்சு அவர் உங்களை பழி வாங்கறதுக்காக பண்ணாரா? எப்படிங்க வாய் கூசாம இப்படி பொய் சொல்ல முடியுது? எனக்கு என் அப்பாவுக்கு அப்புறம் ஒரு அப்பாவா இருந்து என் மாமா தாங்க எங்களை பாதுகாப்பா வளர்த்தாரு. என்னை நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. யாராலங்க முடியும்? யார் நினைச்சாலும் என் மாமா இடத்த பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்ல, சீதா போதும் நிறுத்து, ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்க. என்ன அந்த முத்துவை நினைச்சு என்ன என்னமோ மட்டமா பேசிக்கிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கலான்னு மட்டும் நீ ஒரு காலமும் நினச்சி பார்க்காத.